கவின் ரியல்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். ஜிஎஸ்டி ரோடில் இருந்து 400 மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க வந்துருக்கிற ப்ராப்பர்ட்டி இந்த சைடு சவுத் ஃபேஸிங், இது ஈஸ்ட் ஃபேஸிங். சவுத் ஈஸ்ட்டு ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டியோட ட்ரோன் வியூ எல்லாமே பார்க்கலாம். நம்ம இந்த சைட் சவுத் ஃபேஸிங் 20 ஃபீட் ரோடு, இது சவுத் ஃபேஸிங் 20 ஃபீட் ரோடு. ஃபுல்லாக வீடுகள் தான், ரேராக தான் வந்து லேண்ட்ஸ் வந்து இருக்குங்க காலியாக. இது ஈஸ்ட் ஃபேஸிங். தண்ணி வந்து ஸ்ட்ரீட்லேயே வருது, ட்ரைனேஜ் இல்லை, இந்த சீவேஜ் டைப் தான் இருக்குது உங்களுக்கு. நம்ம உள்ளே போய்ட்டு ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் வியூ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி ஃப்ரண்ட் வியூ இது தான். இதோட ஃபுல் ட்ரோன் வியூ நம்ம வந்து இப்போ பார்த்துட்டு வரலாம். ஜோகோ கம்பெனி வியூ எல்லாமே தெரியும் எப்படி இருக்குது, ஜிஎஸ்டி ரோடு எப்படி இருக்கலாம் பார்த்துட்டு வரலாம்.
இதுதான் ஃப்ரண்ட் வியூ. உள்ளே போகலாம். இந்த பக்கம் வந்து 60 ஃபீட், இந்த பக்கம் 30 ஃபீட், 1800 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. இப்போ கேட் ஒர்க் போயிட்டுருக்கு. கீழே வந்து டைல்ஸ் ஒர்க்கும் லைட்டிங் ஒர்க்லாம் கொஞ்சம் பண்ணோம். இந்த ஒர்க் தான் பெண்டிங் இருக்குது. மற்ற வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. கீழே வந்து ஒரு 3லேருந்து 4 கார் வந்து பார்க் பண்ணலாம். 3-4 கார் பார்க் பண்ணலாம். வீடு ரொம்ப நல்லாவே பண்ணியிருப்பாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. சுற்றி கொஞ்சம் செட் பேக் விட்டுருக்காங்க. கீழே வந்து கார் பார்க்கிங். ஃப்ரீயாக விடணும் அப்படின்னா ஒரு 3 கார் ஃப்ரீயாக விடலாம். 3 கார் விடலாம். கீழே வந்து 3 பெட்ரூம். மொத்தம் 5 ஃப்ளாட் இருக்குது இதில். என்ட்ரன்ஸில் ஒரு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. லிஃப்ட் மட்டும்தான் கிடையாது, அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. உள்ளே போகலாம். ஈஸ்ட் ஃபேஸிங். எல்லா வீடுமே ஈஸ்ட் அண்ட் சவுத் ஃபேஸிங் மட்டும்தான். கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூம் இருக்குது. உள்ளே போகலாம். டீக்வுட் டோரு, லென்ஸ் வச்சுருக்காங்க உங்களுக்கு. உள்ளே வந்தீங்கன்னா ஒரு ஹால். கீழே மட்டும் 3 பெட்ரூம், மேலே எல்லாமே ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடு, டபுள் பெட்ரூம், மொத்தம் 5 வீடு. ஹால் பாருங்கள். இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கும் சூட்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. இல்லை நான் கமர்ஷியலாக நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் ஹாஸ்டலாக கன்வெர்ட் பண்ணால் சூப்பராக போகும். ஏன் அப்படின்னா நடந்து போகிற தூரத்தில் ஜிஎஸ்டி ரோடு பக்கத்துலேயே ஜோகோ கம்பெனி பக்கத்துலேயே இருக்குது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஹாலு, இது ஒரு பெட்ரூம், அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. பாத்ரூம் எல்லாமே நல்லா ஸ்பேஸியஸாக கட்டிருக்காங்க. நல்ல ஹைட்டு, ஒரு 6 அடி வரைக்கும் டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது, மேலே ஸ்லாப் இருக்குது. ஹால்லே ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து கிச்சன். அதுக்கப்புறம் இங்கே நல்லா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எதாவது வைக்கணும், எல்லாமே இங்கே ப்ரொவிஷன்ஸ் வச்சுக்கலாம் நீங்கள். நல்ல பெரிய கிச்சன். நல்ல கிச்சன் வந்து தாராளமாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இங்கே ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்கு அட்டாச்சு பாத் எதுவும் கிடையாது. இந்த ரூமில் ஸ்லாப்பும் எதுவும் கிடையாது, ஒரு மைனஸ் பாயிண்ட். ஸ்லாப்பும் கிடையாது. இது ஒரு பெட்ரூம். இதில் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. இதில் மேலே மட்டும் ஒரே ஒரு ஸ்டோரேஜுக்கு ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. லைட் இல்லை, அதனால் கொஞ்சம் டல்லாக இருக்கும். இது பாத்ரூம். இதுவும் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. உங்களுக்கு அந்த வெளிச்சத்தில் தெரியாது, இருட்டில் தெரியல. லைட் போட்டதுக்கப்புறம் பார்க்கலாம். எல்லாமே வெஸ்டர்ன் டைப் வந்து பாத்ரூம். நாம் அப்போ மேலே போகலாம். இங்கே கொஞ்சம் கேப் கொடுத்துருக்காங்க, ஏதாவது கபோர்ட்ஸ் வைக்கலாம். நீங்கள் மேலே போகலாம். கீழே 3 பெட்ரூம், மேலே எல்லாமே டபுள் பெட்ரூம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வாங்கிட்டு ரெண்ட்டுக்கும் விடலாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்க 4 பேர் 5 பேரில் ஒரே ஃபேமிலியில் இருக்கீங்க, இல்லை ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கீங்க அப்படின்னா ஆளுக்கு ஒரு ஃப்ளாட் வந்து புக் பண்ணிக்கலாம். ஒரே டைமில் எல்லோரும் புக் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா மொத்தமாக தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க சார். இது நார்த்து ஃபேஸிங் என்ட்ரன்ஸு. ஹால் ஒரு 3 வீடு மட்டும் நம்ம சாம்பிள் பார்க்கலாம். இது ஹால் எல்லாமே நல்லா வசதியாக பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. கிச்சன் நல்ல மாடல் கிச்சன் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது. மேலே ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெட்ரூம் வித் ரோட் சைட் பால்கனி இருக்குது. இதில் மேலே ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ரோட் சைட் பால்கனி. கொஞ்சம் இபி லைன் கிட்ட தான் போகுது. பிளாஸ்டிக் இதை கொடுத்துருக்காங்க. பட் அண்டர் கிரவுண்ட் இபி வந்து வரப்போகுதுங்க. வந்துருச்சு அப்படின்னு இது ஒரு டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இருக்காது. பாத்ரூம் நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்கோம். இடம் வந்து நல்லா இருக்கும் பாத்ரூம் பொறுத்த வரைக்கும்.
ஷவர் ஏரியா. அடுத்து பெட்ரூம் பார்த்துடலாம். இது கிச்சன் பார்த்துட்டோம். பெட்ரூம் இது காமன் பாத்ரூம். இதை பார்த்துடலாம். காமன் பாத்ரூம் நம்ம பார்க்கல. காமன் பாத்ரூம் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி எல்லாமே நல்ல இடம் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேஸ் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் அட்டாச்சு பாத்ரூம். ஒரு பெட்ரூம் இருக்குது, ஒரு காமன். இது ஒரு பெட்ரூம். இதில் அட்டாச்சு பாத்ரூம் கிடையாது. ரோட் சைட் பால்கனி இருக்குது. பாருங்கள், ஸ்லாப் போட்டிருக்காங்க மேலே. ரோட் சைட் பால்கனி, ரோட் வியூ. அடுத்து ஆப்போசிட்டில் இருக்கிற சவுத் ஃபேஸிங் வீட்டை வந்து பார்த்துடலாம். இது சவுத் ஃபேஸிங் வீடு. உள்ளே போகலாம். இது எப்படி இருக்குன்ட்டு உள்ளே என்ட்ரனோன்னு இங்கே வந்து பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அதில் இங்கே பெட்ரூம். இந்த பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் கிடையாது. ரோட் சைடு பால்கனி. இந்த ஸ்ட்ரீட் சைடு வந்து பால்கனி கொடுத்துருக்காங்க. நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க பால்கனி. மேலே வந்துட்டு ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹால். இங்கே நல்ல பெரிய ஹால் இங்கே இருக்குது பாருங்கள். இங்கேருந்து அப்படியே வருது ஹால். இங்கே இருக்குது. இங்கே காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. காமன் பாத்ரூம் நல்லா நீட்டாக இருக்குது. லென்த்தியாக பண்ணியிருக்காங்க. இதுலேயே வந்து ஹாலில் வாஷ் பேஷன், அதுக்கப்புறம் கிச்சன். இங்கே அந்த கிச்சனை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி தருது எனக்கு. கிச்சன் ஸ்பேஸ் வந்து சின்னதாக இருக்குது அடுத்த கம்பேர் பண்ணும்போது. இது ஒரு பெட்ரூம். இதில் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. மேலே ஸ்லாப்பும் கொடுத்துருக்காங்க. ரெண்டு வீட்டோட மாடலும் நான் உங்களுக்கு வந்து காமிச்சாச்சு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஒரு சவுத் ஃபேஸிங் வீடு பார்த்துட்டோம், ஒரு நார்த் ஃபேஸிங் வீடு பார்த்துட்டோம். கீழே வந்து 3 பெட்ரூமு, மேலே வந்து டபுள் பெட்ரூம் 2 வீடு. இதுக்கு மேலே 2 வீடு இருக்குது, பார்த்துடலாம். நான் இப்போ சாம்பிளுக்கு 2 வீடுமே காமிச்சிட்டேன். மேலே மொட்டை மாடியில் ஓப்பன் டெரஸ் இருக்குது. ட்ரோன் வியூவில் பார்த்துருப்பீங்க. ஜிஎஸ்டி ரோடு எவ்வளோ தூரத்தில் இருக்குது, பக்கத்தில் எவ்வளோ வீடுகள் இருக்குது, ஜோகோ கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்றது. அதனால் ஜோகோ கம்பெனியில் வேலை செய்கிறவங்க இங்கே வந்து தங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நான் அப்படியே ஓவராலாக காமிச்சிடறேன் ஒரு வீடியோ. இது இந்த பக்கம் போட்டிருக்காங்க பால்கனி, காமன் பாத்ரூம். கீழே பார்த்த மாதிரி தான். இது கிச்சன். அந்த கிச்சனும் இந்த கிச்சனுக்கும் டிஃப்ரெண்ட் கொஞ்சம் இருக்கும். அடுத்தது இதில் இந்த சைடில் வந்துட்டு பாத்ரூம் டாய்லெட் நான் காமிச்சது தான். பாத்ரூம் டாய்லெட்டு பால்கனி. அதே தான் இந்த பக்கம் சவுத் ஃபேஸிங்கில். கீழே பார்த்தா அதே மாடல் தான். கீழே பார்த்தா அதே மாடல் தான். இப்போ நான் வந்து மேலே போய்ட்டு மொட்டை மாடி பார்க்கலாம் அப்படி இருக்குன்ட்டு. மொட்டை மாடியில் ஓப்பன் டெரஸு. நான் ட்ரோன் வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ப்ரோக்கர் நாங்கள் தான் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு. தரமாக நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். எப்போனாலும் விசிட்டுக்கு வந்து 1 day பிஃபோர் ஆர் அட்லீஸ்ட் ஒரு 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்கன்னா பார்த்துடலாம். ஜோகோ கம்பெனியோட வியூ தெரியும் பாருங்கள். இந்த ஜோகோ கம்பெனி ரொம்ப நியர்பை ஜிஎஸ்டிலேருந்து. ஓப்பன் டெரஸ், மாடி மேலே சின்ன ஒரு ஃபங்க்ஷன் கூட நீங்கள் நடத்தலாம். அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே அதுக்கு மேலே வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க. 2 வாட்டர் டேங்க் இருக்குது. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.55 crore, 2,55,00,000 கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்பட வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனலை தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேல் பண்ணி தரோம். தேங்க்யூ.